கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த மாதம் ஆண்டவருக்கு கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று ஆண்டவர் மோசே பக்தனுக்கு வாக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அந்த ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். 40 வருஷம் மேகம் அவர்களை விட்டு பிரியவில்லை. கர்த்தர் இந்த ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினார். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் காடையை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். வஸ்திரம் பழமையாகவில்லை, அவர்கள் பாதரட்சை தேயவில்லை, கால்கள் வீங்கவில்லை. காரணம், கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள அந்த ஜனங்கள் இருந்தபடினால கர்த்தரே அந்த ஜனங்களை வழி நடத்தினார். தேவ சமூகம் அந்த ஜனங்களை வழி நடத்தியது. ரெண்டாவதாக ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் எப்போது உண்டாகும்? தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போதுதான் இளைப்பாறுதல் உண்டாகும். மோசே பக்தன் தேவ சமூகத்துல 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவன் உபவாசம் இருந்து அவன் ஜெபம் பண்ணினான். அதாவது சீனை மலையின் உச்சியிலே அவன் கடந்து சென்று தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவன் ஜெபித்தான். ஜெபித்து முடித்து விட்டு அவன் கீழே இறங்கி வந்தபோது மோசையின் முகம் பிரகாசித்தது. அவன் முகத்தை பார்த்த எல்லாரும் பயந்தார்கள். ஆரோன் கூட பயந்தான். அப்போ மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டான். நம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க 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 நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அது நமக்கு தெரியாது, ஆனா மற்றவர்களுக்கு அது தெரியும். எல்லா ஜனங்களும் மோசையை பார்த்து பயந்தார்கள். இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க 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 ஆண்டவர் நமக்கு புதிய பலனை, புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை இந்த மாதம் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதம் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே உங்களை அதிகமாக ஜெபிக்கவும், தேவ சமூகத்துல காத்திருக்கவும், தேவ பிரசனத்துல தேவன் உங்களை வழிநடத்தவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டு தாமே இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பாராக.